ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அப்படின்னா இந்தியா யார்கிட்ட என்ன பொருள் வாங்கணும் என்பதற்கு அமெரிக்கா தான் அனுமதி அளிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி தமிழகத்தின் தன்மான முதல்வர் ஸ்டாலின் இப்ப பேசியிருக்காரு. இந்த கருத்து இருக்கக்கூடியதை நேத்திக்கு ராகுல் காந்தியும் இதை வெளியிட்டிருந்தார். அதனால தற்குறிகள்னு நான் சொல்ல மாட்டேன், விஷமிகள் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். எவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுக்குன்னா எதற்கு வெய்வர்னா இந்த காலங்களில் இந்தியா ஆயில் வாங்கினால் அமெரிக்கன் சாங்ஷன் அந்த ரிஃபைனரிஸுக்கு மேலே வராது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கு. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம், வாங்கியாச்சுன்னா அமெரிக்காக்காரன் அந்த கம்பெனியை சாங்ஷன் பண்ணுவான். ஏன்னா அவன்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் எவன்கிட்ட வேணாலும் வாங்கிட்டு போல. இந்தியா தொடர்ந்து பல நாடுகளில் வாங்கிக்கிட்டு தான் இன்னமும் இருக்குது. அதனால இது ஏதோ அவன்கிட்ட அனுமதி கேட்டு வாங்குறதுங்கக்கூடியதா அல்ல. இப்போ இந்த வசனத்தை விடக்கூடிய இதே ராகுல் காந்தி இதே ஸ்டாலினும் அன்னைக்கு என்ன சொன்னாங்கக்கூடியதை நான் திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அன்னைக்கு அமெரிக்கன் சாங்ஷன்ஸை மீறி இந்தியா எண்ணெய் வாங்கி கொண்டு இருந்தது. வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அதானிக்கும் அம்பானிக்குமாக லாபத்திற்காக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? இதனால பாரு, அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இடையில ஒப்பந்தம் வராமல் இது இழுத்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்தியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியர்கள் பாதிப்பதற்காக அதானியும் அம்பானியும் வாழ்வதற்கு இந்தியர்கள் பாதிக்கப்பட வேண்டுமா? அதனால நீ ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்காத, நீ சீக்கிரம் இவனோட ஒப்பந்தம் போடுன்னு சொன்ன இந்த வாய் 3 மாசத்துல இப்படி பேசுது அப்படின்னு இவர்களுக்குள்ள நோக்கம் என்னங்கக்கூடியதை நம்ம முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டது. என்ன தெளிவாக இந்திய அரசு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எங்களுக்குள்ள எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் செய்வோங்கக்கூடியதில் இந்தியா ரொம்ப தெளிவாக இருந்தது. இந்தியா சொல்லியிருக்கு. இன்னைக்கு இப்போ ஸ்டாலின் இதை பற்றி பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு தூரம் இவர் தேசத்துக்கு மேலே இவருக்கு பெரிய பாசம் எல்லாம் பொங்கிருச்சுன்னா, முதல்ல இன்னைக்கு நம்ம எருமாட்டில இருந்து அப்படியே சுல்தான் பத்தேரிக்கு போகக்கூடிய ரோடு, அதில் தமிழ்நாடு கேரளா பார்டரில் தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளாக்காரன் இதுதான் கேரளா இல்லைன்னு போர்டு வச்சான். அதை தடுக்க இவருக்கு துப்பு இல்லை. இவரு இங்கே ரஷ்யாவை பற்றி பேச போகிறாரு. அதுக்கப்புறம் என்னடான்னா இப்போ அந்த பக்கம் அதுவும் இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரன், இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்காரன் நான் மேகதாது அணைக்கு நான் போட போகிறேன்னு இப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை தடுக்க இவருக்கு துப்பு இல்லை. முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு எல்லையை முதல்ல இவர் பாதுகாக்க துப்பு இல்லாத இந்த ஆடு இன்னைக்கு இவர் பேசுறாரு. எதை பேசுறாரு அப்படின்னு சொன்னா, மோடி அமெரிக்காவுக்கு இந்த நாட்டை வித்து போட்டாரு அப்படின்னு. முதல்ல அதை ஒழுங்கா படிக்கணும். ஏன்னா தமிழே துண்டிச்சீட்டுல தப்பா படிக்கிறவருக்கு இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வேற இந்த ட்வீட்டு, அது யாரோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருப்பான், ஜேஎன்யூல உள்ளவன் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க கட்சியிலிருந்து. ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் வேணும், படிச்சா புரியணும்ல. அதனால எதற்கு வெய்வர்னா சாங்ஷன்ல இருந்து வெய்வர். உங்களை எவனும் இப்ப இந்தியா யார்கிட்ட வேணாலும் வாங்கும். அப்ப இந்த வரிச்சுமையை இப்ப திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஆள் சுமக்கணும், நம்ம பனியன் ஏற்றுமதியாளர் சுமக்கணும். ஸோ இந்த ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு கடுமையான வரி இருந்தது. அதுக்கு தான் டீல பேசி இப்போ அந்த வரியை அமெரிக்கா நீக்கியது. மீண்டும் நம்ம நீங்க வரி விதிப்பை நான் போடுவேங்கக்கூடிய, நான் வரி விதிப்பை போட மாட்டேன், நீ ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம இன்னொரு விஷயமும் புரியணும். அவன் எதுக்கு அவன் செய்யறான் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டில் ஆயில் ப்ரைஸஸை ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு இன்னைக்கு இந்தியா தான் அதை வாங்கி ஆகணும். ரெண்டாவது ரஷ்யன் க்ரூட், அது கொஞ்சம் திக்கான கொஞ்சம் ஒரு க்ரூடு. அந்த ரஷ்யன் க்ரூடை ரிஃபைன் பண்ணக்கூடிய ரிஃபைனரிஸ் உலகத்தில் வெகு சில நாடுகளில் தான் இருக்குது. அதில் இந்தியாவும் ஒன்று. ஏற்கனவே வெனிசுவேலியன் ஆயில் கிட்டத்தட்ட ரஷ்யன் ஆயில் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ரிஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரினா இந்தியா. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நேரத்தில் இந்தியா நிறைய ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிச்சுங்கக்கூடியது நமக்கெல்லாம் தெரியும் பல நாடுகளுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் எப்படியாவது ஒரு எண்ணெய் பற்றாக்குறை வர வேண்டும். இப்போ பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, ஊரில் இருக்கிறவங்க அம்புட்டு பேரும் உள்ள வண்டியிலெல்லாம் நிரப்பிக்கிட்டு, நம்ம ஊரில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் நம்ம எப்படி வீட்டில் டம்ளர் வர தண்ணி கிடைக்கும் போது பிடிச்சி வச்சோமோ, அந்த மாதிரி அவன் அங்கங்கே பெட்ரோலையும் டீசலையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் அங்கே பாகிஸ்தானில். அதனால நாட்டில் டீசல் தட்டுப்பாடு பெட்ரோல் தட்டுப்பாடு வரும்னு அங்கே ஷபாஸ் ஷரீஃபா அலறிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்தியாவில் என்ன நடந்தது, இந்த சண்டை வந்த உடனே நேத்திக்கு அம்புட்டு பேரும்
பெட்ரோல் பங்கு மட்டும் போய் க்யூவில் நின்னான். க்யூவில் நின்னதுக்கப்புறம் கடைசியில் இல்லைப்பா நீ 25 நாளைக்கு ஸ்டாக் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் அரசாங்க தரப்பிலிருந்து வந்தது. அது வந்தது இல்லாமல் இப்போ ஹார்மோஸில் இருந்து வரக்கூடிய கப்பல்களில் இந்திய கப்பல்களுக்கு விலக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிலவி கொண்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு அந்த பிரச்சனையும் தீரப்போகுது. அப்போ ஏற்கனவே அப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் பெட்ரோல் தீரப்போகுதுன்னு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மாயையை கிரியேட் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு தள்ளுன சதியை இவர்கள்தான் செய்திருப்பார்கள் என்ற சந்தேகம் இப்போ இந்த 2 நாளாக ராகுலுக்குள்ளும் ஸ்டாலினுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வலிக்கிறது. அப்போ ஒரு அன்நேச்சுரலான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி எங்கேயோ நடக்கிற ஒரு சண்டையை வச்சு உள்ள லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய சதி. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா, வெளிநாட்டிலேருந்து பாகிஸ்தானோ சைனாவோ வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்குள்ள ஆக்கிரமிப்போ இல்லை பயங்கரவாதத்தையோ அனுப்புவான். இவனுக்கு உள்நாட்டு பயங்கரவாதிகளாகத்தான் இன்று ஸ்டாலினும் ராகுலும் செயல்படுவதாக நமக்கு தெரிகிறது. அதனால முதல்ல அதில் ட்வீட்டில் போட்டிருக்கிற விஷயம் என்ன என்பது ஸ்டாலினுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இங்கிலீஷில் இருக்குது, நமக்கு தமிழே தெரியாது. அதனால் எவனோ போட்டுவிட்டான். அதனால் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஹேண்டில் அவருக்குள்ளது. அதனால அதையாவது அப்பா போடுறதுக்கு முன்னாடி தமிழில் எனக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லிக்கிட்டு போடுங்கப்பா அப்படின்னு அவர் கேட்டாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தேச துரோக செயல்களில் வேற ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய போரை வச்சு பண்ணக்கூடியது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதை வச்சு மதக்கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கு வந்து ஜைனுலாப்தீன் ஒரு வீடியோ பேசும்போது ஷியா சுன்னி எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கணும், நம்மெல்லாம் இப்போ பிரிஞ்சிடப்படாது அப்படிங்கிற. ஏன்டா அப்போ நீ துளுக்கன்னு நீ ஒன்றிணைவைன்னா அவன் கிறிஸ்தவனோ யூதனோ ஒன்றிணைகிறதுல என்னடா தப்பு இருக்கு? நீ துளுக்கன்னு ஒன்றிணைஞ்சு நீ சண்டை போடணுமா? அதுக்குன்னு நீ வந்து இன்னைக்கு அழைப்பு விடுக்கிறீன்னா அப்போ அவன் கிறிஸ்தவன்லாம் ஒன்றிணைன்னு அவன் சொல்றதுல என்ன? உனக்கு மத ரீதியாக நீ ஒருங்கிணையலாம்னா அவன் ஏன்டா மத ரீதியாக சேரப்படாதுன்னு அவனும் ஒரு நியாயம் பேசுவான்ல. அப்ப நீ இந்த 2 நாட்டுக்கு அதுக்கப்புறம் சொல்றான் ஷியாக்களும் சுன்னிகளும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். எதற்கு? யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவங்களுக்குள்ள உள்ள போட்டிக்காகத்தான் அவர்கள் சண்டை போடுகிறார்கள். அப்ப போட்டிக்காக நீ சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம். ஆனா துளுக்கன்னா நீ எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடுத்தவன் அடிக்கலாம். இது என்னடா நியாயம்? அப்ப இந்த நியாயம் அடுத்தவனுக்கும் பொருந்தும்ல. சரி, அதுக்கப்புறம் என்ன அமெரிக்காவுக்கு குத்து விட்டாங்கிறிய. இன்னைக்கு சிலோனுக்கு பக்கத்துல வந்து அமெரிக்க கப்பலை தாக்குனாங்க. அமெரிக்காக்காரன் தாக்கி விட்டான். அமெரிக்காக்காரன் தாக்கி விட்ட உடனே இந்தியாவில இருந்து அதுக்கு உதவிக்கு போனார்கள். அதெல்லாம் பின்னாடி தான் செய்தாங்க. அது உடனே ஸ்ரீலங்காக்காரன் காப்பாற்றி விட்டான், இந்தியா ஒன்றும் செய்யலைங்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஈரானிய கப்பலுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த ஈரானியர்களை தங்க வைத்திருக்கிற நாடு இந்தியா. அதனால இந்தியாவுக்கு வந்து இப்ப ஈரானுக்கு சாதகமான நிலைப்பாடு, இஸ்ரேலுக்கு சாதகமான நிலைப்பாடு அப்படி எடுக்கக்கூடிய தேவை இன்னைக்கு இந்தியா இல்லை. இந்தியாவுக்கு சாதகமான நிலைப்பாடைத்தான் எடுக்கும். ஏன்டா ஈரான்காரனும் இஸ்ரேல்காரனும் அமெரிக்காக்காரனும் சண்டை போடுறதுக்கு நான் ஏன் உயிரை கொடுக்கணும்? ஏன் நாட்டை நான் ஏன் பணையம் வைக்கணும்? ஏதோ 2 பேர் அடிச்சுக்கிறான். இப்ப அங்க அடிச்சுக்கக்கூடியது கிறிஸ்தவங்கிறதுனால இங்க உள்ள கிறிஸ்தவன் என்னடான்னு நீ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறான். அங்க அடிக்கக்கூடிய துலுக்கனுக்காக நீ சப்போர்ட் பண்ணு, இங்க உள்ள துலுக்கங்க நம்ம நாட்டில இருந்து குரல் கொடுக்குறீங்க. அப்ப நீங்கள்லாம் இந்த ஈரானிய பிரஜைகளா இல்லைன்னா அமெரிக்க பிரஜைகளா? இந்திய பிரஜைகளாக இருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியலுக்கு களமாடுவதற்கு இந்தியா ஒரு நாளும் களமாக கூடாது. உலகத்தில் என்ன பிரச்சனை எங்க வந்தாலும் இந்தியா அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். இந்தியா வளம் புகுந்த பொருந்திய நாடாக இருக்க வேண்டும். இந்தியா வளர்ச்சி தொடர்ந்து தடையில்லாமல் இருக்க வேண்டும். எப்படி நினைக்கக்கூடியவன் தான் ஒரு இந்தியன். உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இந்தியாவில் கொண்டு வந்து அதை மத பிரச்சனையாக்குறது, அதை இன்னொரு நாட்டுக்காரனுக்கு சாதகமாக பிரச்சனை பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த ஸ்டாலின், ராகுல், இந்த துலுக்கு அமைப்புகள் இவனுங்க தான் இந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரனுக்குள்ள ஏஜென்ட்டுகளாக இன்றைக்கு இந்தியாவில் செயல்பட்டு இந்தியாவின் வளர்ச்சிக்கு இவங்க ஒரு பாதகமான ஒரு விஷ வித்துக்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை நம்ம நாட்டவர்கள் இவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.